எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் தஞ்சாவூரில் பேசும்பொழுது அந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதாவது காவிரியிலிருந்து உரிய தண்ணீரை பெற்றுத்தராமல் முதலமைச்சர் அந்த விவகாரத்தை முறையாக கையாளவில்லை என்பதாக குற்றம் சாட்டி பேசும் விதமாக கருத்துக்களை சொன்ன பொழுது அதில் சில வார்த்தைகள் அருவருப்பான முறையில் இருந்ததாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் அணியை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மகளிர் அமைப்புகளை சார்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் உதயநிதி பேச்சுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் கூட தங்களுடைய எதிர்வினை ஆற்றி இருக்கின்றார்கள். இதுபோன்று பொறுப்புமிக்க பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பொறுப்பற்றதனமாக பேசக்கூடாது என்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். அதே போன்று மேலும் பல இடங்களிலே போராட்டங்கள் வெடித்திருக்கின்றன என்பதையும் பார்க்கின்றோம். சாலையில் படுத்துக்கொண்டு தர்ணா போராட்டமாக சாலையிலே அமர்ந்திருந்து வாகனங்கள் செல்லாத வகையிலே திமுகவினர் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். பட்ஜெட் கூட்டத்தொடரிலே உதயநிதி ஸ்டாலின் எழுப்ப இருக்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் இத்தகைய நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்கின்றது என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஏனென்றால் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே துணை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அந்த ஏற்கனவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. பட்ஜெட் கூட்டத்தொடரிலே கடந்த காலங்களில் எல்லாம் துணை முதலமைச்சராக இருந்து தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் கடந்த கூட்டத்தொடரில் பார்க்க முடிந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஒரு பொறுப்புமிக்க பொறுப்பில் இருந்தவர், துணை முதலமைச்சர் பொறுப்பு வகித்தவர், இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பு வகிக்கக்கூடியவர் சட்டப்பேரவையிலே உரை நிகழ்த்துவது எவ்வளவு முக்கியமானது. ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதாக தமிழக வெற்றி கழகத்தினர் தங்களுடைய செயல்பாட்டை இவ்வாறு மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். இந்த நிலையில் தொடர்ந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அழைத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். சட்டப்பேரவையிலே அவருடைய வாதத்தை எதிர்கொள்ள முடியாமல் இது போன்ற செயலில் ஈடுபட்டு விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக முன்வைத்திருந்தாலும் கூட ரிமாண்ட் செய்வதற்கான எண்ணம் தங்களுக்கு இல்லை என்பதை நீதிமன்றத்திலே தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் எடுத்து கூறியிருக்கின்றார். எனவே ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை. அதே நேரம் இன்றைக்கு அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்த இருக்கின்றோம் என்ற ஒரு தகவலை மட்டும் நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள். எனவே விசாரணையிலே என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட இருக்கின்றன என்பது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீர் இதுவரை வந்து சேரவில்லை. கர்நாடகா தொடர்ந்து தமிழகத்திற்கு தண்ணீர் வழங்குவதற்கு முட்டுக்கட்டை போட்டு வருகின்றது. கர்நாடக மாநிலத்திலே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு அந்த மாநிலத்தினுடைய அனைத்து கட்சிகளும் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அந்த மாநில கட்சிகள் அனைத்துமே கூட ஒருமித்த குரலாக கர்நாடகத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த காவிரி தண்ணீர் ஒரு சொட்டு கூட தமிழகத்திற்கு வழங்கக்கூடாது. கூடுதலாக தற்போது இருக்கக்கூடிய நிலையிலே கர்நாடகத்திற்கான தண்ணீர் தேவையையே பூர்த்தி செய்யக்கூடிய அளவு காவிரியில் தண்ணீர் இல்லை என்பதாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அங்கே அவர்கள் கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகளும் தனித்தனியே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் திமுக சார்பில் தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைமையேற்றிருந்த எதிர்க்கட்சியினுடைய தலைவரான திமுக இளைஞரணி செயலாளர் சில கருத்துக்களை பேசியிருந்தது அவதூறானது, ஆபாசமானது என்ற அடிப்படையிலே 9 சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கை தஞ்சை காவல்துறையினர் பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்குகள் அடிப்படையில் தான் விசாரணை நடைபெற இருக்கின்றது. விசாரணையிலே பல கேள்விகளை எழுப்புவதற்கும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கின்றார்கள். எனவே விசாரணையில் அவர் சொல்லக்கூடிய தகவல் அடிப்படையில் தான் இந்த வழக்கு அடுத்தடுத்த கட்டமாக எடுத்துச் செல்லப்படும் என்பது தெரிய வருகின்றது. காவல்துறையினர் பாதுகாப்போடு அழைத்துச் செல்லப்படக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக தொண்டர்கள் பெரிய அளவில் திரண்டிருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் தன்னுடைய கைகளை உயர்த்தி காட்டி அங்கே குவிந்திருக்கக்கூடிய திமுக தொண்டர்களுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவித்தவாறு பயணம் செய்கின்றார் என்பதையும் பார்த்து வருகின்றோம். விசாரணைக்கு பிறகு உதயநிதி விடுவிக்கப்படுவார் என்ற தகவலை அழுத்தம் திருத்தமாக நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். அதே நேரம் தாவேகா சார்பிலே உதயநிதியினுடைய செயல்பாட்டுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பேச்சு என்பது பெண்களை அவமதிக்கக்கூடிய வகையிலான பேச்சு இனிமேல் ஒருபோதும் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு தண்டனையை உதயநிதி ஸ்டாலினுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதாக அவர்கள் தரப்பிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலே சொல்லி இருக்கின்றார்கள். பல இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்பதை பார்க்கின்ற ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தங்களுடைய மாவட்டத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தற்போது தஞ்சைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் தஞ்சை காவலர்கள் பல கேள்விகளை எழுப்புவார்கள். அதில் அவர் தரக்கூடிய விளக்கங்கள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையிலே அடுத்த கட்டமாக சட்டப்பூர்வ நடவடிக்கையை தமிழக காவல்துறை மேற்கொள்ளும். எனவே இப்பொழுது பேரவையிலே அவர் பங்கு பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை. இன்று
நள்ளிரவுக்கு முன்பாக அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நீதிமன்றத்தில் அரசு தரப்பும் அதை உறுதி செய்திருக்கின்றது. எனவே உதயநிதி ஸ்டாலின் விடுவிக்கப்பட்ட பிறகு அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்னை வந்த பிறகு நாளைய தினம் தமிழக அரசினுடைய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பான அம்சங்களை எல்லாம் அவர் தனக்கு வாய்ப்பு வரும் பொழுது எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் பேசுவதற்கான சூழல் இருக்கின்றது. முன்னதாக திமுகவை சார்ந்தவர்கள் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் உதயநிதி பங்கேற்க கூடாது என்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டு விட்டார்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய குரலை ஜனநாயகபூர்வமாக சட்டப்பேரவையில் அவர் பேசுவதை முடக்குவதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த செயலிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். ஆனால் உதயநிதியை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தஞ்சைக்கு அவரை அழைத்து செல்கின்றோம் என்று இன்றைக்கு தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் எடுத்து கூறியிருக்கின்றார். எனவே உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே சட்டப்பேரவையில் அமர்வதையோ பேசுவதையோ ஆளும் அரசுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைப்பதையோ தாவேகா அதை கண்டெல்லாம் பயப்படவில்லை என்பதை எடுத்து கூறும் விதமாகத்தான் அரசு தலைமை வழக்கறிஞர் மூலமாக இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் என்பதாக அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகின்றது. என்றாலும் நாளை சட்டப்பேரவை தொடங்கும் பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் முதலில் அனைத்து நிதிநிலை அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. வேளாண் நிதிநிலை அறிக்கை, பொது நிதிநிலை அறிக்கை இவையெல்லாம் அடுத்தடுத்து தாக்கல் செய்யப்பட்ட பிறகு மானிய கோரிக்கை விவாதங்கள் இடம்பெற இருக்கின்றன. மானிய கோரிக்கை விவாதத்திலும் பல முக்கிய கருத்துக்களை எல்லாம் முன்வைக்க இருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி என்ற முறையிலே, எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே உதயநிதி ஸ்டாலின் பேசுவதற்கு கூடுதல் நேரம் வழங்கப்படும். எனவே அதில் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் சொல்ல போகின்றார்? ஏற்கனவே சட்டப்பேரவையில் பேசும் பொழுது முதலமைச்சருக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை எல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்திருந்தார். இப்பொழுது கைது நடவடிக்கைக்கு வேறு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக அவர் சட்டப்பேரவையில் பேசும் பொழுது இன்னும் ஆக்ரோஷமான முறையிலே வாதங்களை முன்வைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இப்பொழுது விழுப்புரம் பகுதியை கடந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகனம் பயணம் செய்கின்றது. தஞ்சையிலே சில பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை வழங்கி இருக்கின்றார்கள். காவல் நிலையத்தில் உதயநிதி ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ள நிலையில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த பிற்பகலிலேயே மூடப்பட்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் காவல்துறை இன்றைக்கு விசாரிக்கும் பொழுது உதயநிதியிடமிருந்து சில வாக்குமூலங்களை பெற்றுக் கொள்வார்கள். அந்த வாக்குமூலங்களை அடிப்படையாக வைத்து அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.